அடுத்த ஃபேக்ட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்களை வாடுற மாதிரி இருக்குது. பட் வந்து அந்த ஃபேக்ட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே வந்து ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளில பார்ட்டிக்கோ இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துப்பாங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ட்ரெஸ் போடலான்றதை சூஸ் பண்ணவே நிறைய நேரம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ரீசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான டைமை எடுத்துக்கிறாங்களாம் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட 365 நாள் இன்ட்டு 24 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ மணி நேரம் வந்து என்ன ட்ரெஸ் போடலான்றதை மட்டுமே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க யோசிக்கிறாங்களாங்க. ஸோ இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே மூலிகையில் இருக்க மருத்துவத்தன்மை நிறைய இருக்குது. நம்ம அன்றாடம் வர நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்லி நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் தெளிவாக விளக்க காத்துட்ருக்காரு. வாங்க பார்க்கலாம், இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து அரிப்பு மூலம்னு சொல்லுவாங்க. அரிப்பு மூலம்னா மூலம் வந்து அரிப்பு எடுத்து வந்து மலம் கழிக்கிற இடத்துல அரிப்பாக இருக்கும், உட்காந்த இடத்துல அரிச்சிக்கிட்டே இருக்கும், நடந்து போயிட்டு இருக்கும்போது சொரிஞ்சிக்கிட்டே போவாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அரிப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள மலச்சிக்கல் அப்படி, இரத்த குறைபாடுகள் அப்படி. மூலத்தில் நிறைய மூலம் இருக்குது. அரி மூலம், உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், அதில் வந்து ரத்த மூலம், அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து அரிப்பு மூலம்னா அது எந்த நேரமும் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், கையை வச்சுட்டு சும்மா இருக்கவே முடியாது. அப்போ வந்து அரிப்பு தாங்க முடியாது. அந்த அரிப்பை வந்து சரி செய்கிறதுக்கு பிடிகரணைன்னு சொல்லுவோம். நம்ம வந்து சமையலில் வந்து காய்கறி கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த பிடிகரணை இருக்கும். இதை வந்து சாப்பிட்டாலே அரிக்கும். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, நிறையா பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். இதை வந்து பிடிகரணைன்னு சொல்லுவோம். இது வந்து அரிப்பு செஞ்சு வச்சுருந்து மறுநாள் தான் சாப்பிடணும், முத நாள் சாப்பிடக்கூடாது. முத நாள் சாப்பிட்டா நாக்கெல்லாம் அரிக்கும், குடலெல்லாம் அரிக்கும். அப்போது ஒரு நாள் கழித்து தான் சாப்பிட்ணும். அதை அந்த பிடிகரணையை வாங்கி வச்சுக்கணும். பிடிகரணை வந்து அந்த அரிப்பு அந்த மூலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அதோடு சேர்ந்து குப்பைமேனியை வந்து அந்த அரிப்பு மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அரிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குப்பைமேனியை தான் பயன்படுத்தணும். குப்பைமேனியை பயன்படுத்தும் போது அந்த மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, உள்ளே இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது. அதோடு சேர்ந்து பூண்டு சேர்க்குறோம். பூண்டு சேர்க்கும்போது எந்த எரிச்சலாக இருந்தாலும் இது வந்து சரி செய்யக்கூடியது. மலகுடலில் உள்ள அந்த வீக்கத்தை சரி செய்யும், அந்த அரிப்புகளை வர கட்டுப்படுத்தும். ரத்தத்தை ஊற வைக்கணும். அதனால தான் நாட்டு மாட்டு நெய்யை தான் பயன்படுத்தணும். சாதாரண நெய்யை பயன்படுத்துறதுக்கு நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தணும். நிறைய நன்மைகள் நடக்கும். அந்த அரிப்பு வந்து குறையும். அந்த இடத்துல வர ரத்தங்கள் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல உள்ள அரிப்பு குறையும். அதோடு சேர்ந்து பனை வெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அந்த அரிப்பு மூலத்துக்கு மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குப்பைமேனி இலையை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் 4 பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. இந்த கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கிழங்கும் பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையும் நெய்யில் இப்போ பொரிக்கணும். மூலத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். அதில் வந்து அதை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு மாட்டு நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு பிடி கருணையை வந்து நல்லா அதை அவிச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடிசாக வந்து நறுக்கி வச்சுக்கிறணும். அது கூட வந்து பூண்டு ஒரு 4 பல் அதையும் நல்லா சுத்தப்படுத்தி பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா அதை நல்லா நெய்யில் பொரித்து எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை செஞ்சாலும் வந்து அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால இரவு நேரத்தில் செஞ்சு காலை நேரத்தில் தான் வந்து நம்ம உணவாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி மருந்து இப்போ செஞ்சோம்னாலும் அதை இரவு நேரத்தில் செஞ்சால் காலையில் சாப்பிடணும். காலையில் செஞ்சு வச்சிங்கனாக்கா மறுநாள் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து அந்த அரிப்பை கட்டுப்படுத்தும். உடனே சாப்பிட்டீங்கனாக்கா நாக்கெல்லாம் அரிப்பெடுக்கும். அதனால ரொம்ப அரிப்பு மேலே அரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து குப்பை மேனி இலை பச்சையாக சேர்த்துக்கிறணும்.
ஏற்கனவே வந்து நம்ம அவிச்சு எடுத்து இப்படி நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தமாக நறுக்கி வச்சுருக்கிறதுனால நெய்யில் போட்டு அந்த பூண்டினுடைய பச்சை வாசமும் குப்பை மேனியினுடைய இலை வந்து பச்சை இல்லாமல் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் வந்து அந்த அரிப்பை வந்து கட்டுப்படுத்தும். பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வாமையினால் வந்து நீங்கள் வாந்தி எடுத்துட நேரிடும். அதனால் இதை நல்லா நெய்யில் சூடான உடனேயும் கூடவே போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இதமாக இருக்கும். இதை வந்து மெதுவாக மசிச்சிடணும். வீட்டில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மிக்ஸி இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். பனை வெல்லத்தை அதோடு சேர்த்துக்கணும். நெய்யில் போட்டு செஞ்சுருக்கிறதுனால கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நெய்யில் செஞ்சாலும் தேனில் செஞ்சாலும் எந்த ஒரு மூலிகை மருந்தும் கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேகிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு ராத்திரியில் செஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. இது எவ்வளோ நாள் வேணால் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்து இந்த மாதிரி பனை வெல்லம் நிறையா சேர்க்கணும், நெய் நிறையா சேர்க்கணும். நல்லா வந்து இந்த குப்பைமேனி இலை வந்து நெய்யிலே வெந்துடணும். அந்த பூண்டு நல்லா வெந்துடணும். அப்போ மசிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி லேகியம் மாதிரி வந்துடும். இந்த லேகியத்தை வந்து இன்னும் நல்லா மையம் அரைச்சிக்கலாம். மிஷினில் விட்டு அரைச்சோம்னா அதை வந்து எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு 3 நாள்லேயே அந்த அரிப்புகள் நின்றுடும். 3 நாள்லேயே அந்த அரிப்பு நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட சுகமாக இருக்கும். அந்த மூலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். இது பெரியவங்களில் பெண்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மலகுடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாக்கும். மலகுடலில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, மலகுடலில் நமக்கு தேவையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய என்னென்ன நோய் இருக்குதோ அந்த நோயை பூரா சரி பண்ணும். அரிப்பை மட்டும் இல்லை, அந்த மலகுடலில் சிறிய கட்டிகள் இருக்கும், சிறிய நோய் கிருமிகள் இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல வெடிப்புகள் இருக்கும், இல்லைன்னா அந்த அரிப்போடு சேர்ந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்யும். இதை வந்து லேகியம் மாதிரி நல்லா மிஷினில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த உருவமே தெரியாமல் போயிடும். அப்போ வந்து அள்ளி சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். பனை வெல்லம் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். ஏன்னா காரம் தெரியக்கூடாது, அரிப்பு தெரியக்கூடாது. நெய் நிறையா சேர்த்துருக்கோம். நெய்யோடு சேர்த்து பிரட்டி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த பிடிகரணை லேகியம், பிடிகரணையில் வந்து தயாரிக்கப்படுற லேகியம். இதை வந்து உரலில் அரைச்சதை கொஞ்சம் அரைபாதியாக அரைச்சிருக்கு. நம்ம மிஷினில் விட்டு அரைச்சோம்னா நல்லா கூழாக அரைச்சிரும், நல்லா வெந்துடும். தேவைன்னா திருப்பி மெதுவாக வச்சு இதமான சூட்டில் அப்படியே லேசாக பரட்டி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட அதில் கெட்டு போகாது, நல்ல நிலையில் இருக்கும். இதில் வந்து குழந்தைகளாக இப்போது அந்த அரிப்பு மூலம் வந்தால் தான் பிடிகரணியை கொடுக்கணும்னு கிடையாது. நல்லா இருக்கிற நம்ம வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு யாருக்குமே எந்த மூலமுமே வராது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மூலம் இருக்குதுன்னு சொல்லலாம், மூலம் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னுவாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த மூலத்தால் வந்து தொல்லை இருக்காது. அதிகமாக வந்து அலுவலகத்தில் உட்காந்த இடத்துலையே உட்காந்துருப்பாங்க. உட்காந்த இடத்துல உட்காந்து அந்த தரையில் போய் ஆசனவாய் படுறதால அந்த இடம் அழுத்தமாகி அந்த இடம் வந்து வலிவாகி அது ஒரு பிதுக்கமாகிடும். அந்த இடத்துல லேசாக ஒரு நோய் கிருமிகள் தொத்துனதும் அரிப்பு உண்டாயிடும். நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம உட்கார்ற வந்து இதில் வந்து சீட்டில் நம்ம உட்கார்ற நாற்காலியில் ஒரு நல்ல ஒரு துண்டை சுருட்டி வச்சு அது மேலே உட்காந்தோம்னா இந்த மூலமே வராது. அது இல்லாமல் தினந்தோறும் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழிச்சிட்டு வந்தோம்னா அந்த மூலமே வராது. நிறைய பேருக்கு தெரியாது. இரவு நேரத்தில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை தோசையிலையோ அல்லது வேறு ஏதாவது சப்பாத்திலேயோ விட்டு சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மூலமே இருக்காது. இதெல்லாம் யாரும் செய்கிறதில்ல. விளக்கெண்ணெய் எப்படி சாப்பிட்றதுன்னுவாங்க. விளக்கெண்ணெயை சாப்பிட்றதெல்லாம் தவறே கிடையாது. விளக்கெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தினா மூலத்தினுடைய தொல்லை இருக்காது. நெய்யை அதிகமாக பயன்படுத்தினா அந்த மூலத்தினுடைய தொல்லை இருக்காது. ஆனால் நம்ம உட்கார்ற இருப்பிடமானது கீழே காற்றோட்டம் இருக்கணும். நம்ம உட்கார்றதே காற்றோட்டம் இல்லாத இடத்துல நல்லா உட்காந்தோம்னா அந்த காற்று போலனா நம்ம உடலுடைய அதிக பலமும் எடையும் எல்லாம் சேர்ந்து கீழே இருந்து அந்த இதுலேருந்து
அதிக அளவு சூடு, அந்த சூடு கிளம்பிச்சுன்னா அந்த சூடு போய் ஆசன வாயில் ஏறி அப்படியே வந்து உள்ள வேக்காடாயிரும். அதுதான் வந்து மூலமாக மாறுறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. மலச்சிக்கலே இருக்க இல்லாமல் பார்த்துக்கிறணும். மத்தியான நேரத்தில் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு மூலமே வராது. கம்மங்கூழ் தான் குடிக்கணும். நீங்கள் வந்து கேழ்வரகு கூழ் குடிச்சீங்கன்னா மூலம் வந்து கடுப்பு கூடிரும். அதனால் கம்மங்கூழ் மட்டும் குடிக்கலாம். அதே மாதிரி கம்மங்கூழ் மட்டும் இல்லை, அந்த நெல்லுக்கஞ்சி கூழ்னு சொல்லுவோம், அது சாப்பிட்லாம். சோளக்கூழ் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா தினமும் இரவு நேரத்தில் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பூம்பழம் 2 வாழைப்பழம் எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் மூலமானது அந்த நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காது. மூலம் கஷ்டத்தை கொடுத்தாலே நம்ம உட்காரவே முடியாது, எந்த ஒரு வேலையும் நிம்மதியாக பார்க்க முடியாது. இந்த அரிப்பு மூலத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.